காட் இஸ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா டாடா சுமோ கோல்டு. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2013 மாடல். இந்த வண்டியில் கிளச்சோட ஒர்க்கு தான் நான் பண்ண போகிறேன். கியர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்கேஜ் ஆகல, அதுதான் இதோட கம்ப்ளைண்ட். இப்போ நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சுமோ கோல்டு 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 48,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இதோட மீட்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் பண்ணியிருக்காங்க. இப்போ வண்டியை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் கியர் என்கேஜ் ஆகல. இதுதான் இதோட கம்ப்ளைண்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இதோட கிளச்சி எம்சி அசம்பிளும் அதே மாதிரி எஸ்சி அசம்பிளும் அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ப்ரெஷர் நிற்கல. இதோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா கவர் அசம்பிள் உங்களுக்கு ஃபிங்கர் போனதுனால தான். இப்போ அதேமாதிரி உள்ள கிளச் பிளேட்டும் வேர் அவுட் ஆனதுனால தான் இப்போ நான் கிளச் பிளேட்டை நான் ரிமூவ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட கியர் பாக்ஸ் இதோட கிராஸ் பாரை நீங்கள் ரிமூவ் பண்ணனா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேத்தலிக் கன்வெர்ட்டர் பைப்போட நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொப்பலர் ஷாஃப்ட்டும் அதே மாதிரி கீர் லிவரோட அசம்பிளியை நான் ரிமூவ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கீர் லிவர் அசம்பிள் அதே மாதிரி ரிமூவ் பண்ணிட்டேன். கூட வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் ஸ்பீட் சென்சாரு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கிளச்சோட எஸ்சி அசம்பிள் நான் ரிமூவ் பண்ணுறேன். எஸ்சி அசம்பிள் ரிமூவ் பண்ணி கியர் பாக்ஸோட மவுண்டிங் லூஸ் பண்ணிட்டு நான் கியர் பாக்ஸை டவுன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கியர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் தான் நான் வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் கியர் பாக்ஸை நான் வெளியே எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சுமோ கோல்டோட கிளச் பிளேட் கவர் அசம்பிள் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதோட கவர் அசம்பிள் தான் கம்ப்ளைண்ட்டு. கவர் அசம்பிளோட கம்ப்ளைண்ட்டு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே ஒரு கிளச் பிளேட்டோட கவர் அசம்பிள் போடும்போது அதோட மேட்ச் கவர் அசம்பிள் போடணும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அது கம்ப்ளைண்ட் வரும். இந்த கவர் அசம்பிளோட திக்னஸ் பாருங்கள். இந்த கவர் அசம்பிள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா வேறு வண்டியோட கவர் அசம்பிளை இது ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணி போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அதோட ரிலேட்டட் கவர் அசம்பிளாக போடணும். மாற்றி போடும்போது வந்து பார்த்திங்கன்னா இது கம்ப்ளைண்ட் வரும். இதோட டயாவோட உள்ள ஃபேஸிங்கோட டயா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகுதுனால இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர் உங்களுக்கு கரெக்டாக ஆக்ஷன் ஆகல. இந்த பிளேட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடம் மட்டும் பாருங்கள் கவர் அசம்பிள் படியவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதோட பிளேட் எல்லாமே நல்லா இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா கவர் அசம்பிள் ப்ராப்ளத்தினால தான் வந்து பார்த்திங்கன்னா இது சரியாக கியர் என்கேஜ் ஆகல. இப்போ கிளச் பிளேட் கவர் அசம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நான் புதுசாக வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிளச் பிளேட் கவர் அசம்பிளோட ரேட்டு பாருங்கள். நான் ஆஃப்டர் மார்க்கெட் தான் வாங்கியிருக்கேன். 9,370 வரும் ஃப்ரெண்ட்ஸ். கூட இதில் கிளச்சோட ரிலீஸ் பேரிங்க செப்பரேட்டாக தான் வரும். செப்பரேட்டாக வரும் கிளச் ரிலீஸ் பேரிங்கோட ரேட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கிளச் பிளேட் கவர் அசம்பிளை ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃப்ளைவீலோட சர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் நீங்கள் கிளச் பிளேட்டை ஃபிட் பண்ணிங்கன்னா திருப்பி ஸ்லிப் ஆகும். இப்போ நான் ஃப்ளைவீலை காட்டுறேன். கியர் பாக்ஸ் ஆயிலை வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் சேஞ்ச் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட கவர் அசம்பிள் கண்டிஷன் பாருங்கள். இந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் கிளச் பிளேட்டை மாற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா அது இன்னும் ப்ராப்ளம் தான் வரும். நான் ஃபுல்லாக இதை பார்த்திங்கன்னா எம்ஆரி போட்டு க்ளீன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ளைவீலை ரஃப் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் கிளச் பிளேட்டை நான் ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சுமோ கோல்டோட கிளச் பிளேட் எல்லாமே நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கியர் பாக்ஸை நான் லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சுமோ கோல்டில் வந்து பார்த்திங்கன்னா கிளச்சோட ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கிளச் பெடல் பாருங்கள்.